ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே த்ரில்லிங்கான பயங்கரமான இந்தோனேஷியா பேய் படம் தாங்க பார்க்க போகிறோம். என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா தெம்பாங் லெங்சர் அப்படிங்கிற ஒரு ஹாரர் மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த படத்தோட ஆரம்ப சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு பெண் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு விளக்கு சுற்றியும் பூவை வச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மியூசிக்கை ஸ்லோவாக வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டைம் காட்டில் இருக்கிற சில விஷயம் ஏதோ ஒன்று அவங்க வீட்டை நோக்கி உள்நோக்கி போகிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டுருக்கு. தொடர்ந்து பார்த்தா அந்த வீட்டில் சில அதிர்வுகள் ஏற்படுது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்த அந்த பெண்ணோடைய கைகளும் இழுக்கப்படுது. வீட்டுக்குள்ளே பயங்கரமான வேரெல்லாம் உள்ளே வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து அவங்க ரொம்பவே பயந்துடுறாங்க. அவங்களோட பொண்ணு ரூமில் இருந்து என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தா இந்த காட்சியை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க அம்மாவோட கையெல்லாம் இழுக்குது. இன்னொரு பக்கம் இந்த ஹீரோயினோட கால் இழுத்து கீழே விழுவுறாங்க. உடனே அந்த அம்மா அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக அங்கே இருக்கிற அந்த லைட் எடுத்து அந்த வேர் மேலே தூக்கி போடுறாங்க. அப்போது அந்த வேர்லாம் எரிஞ்சிருது. ஸோ சீக்கிரமாக சேஃபான இடத்துக்கு அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த அதிர்ச்சியில் அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரில அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்சர் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அப்படியே பின்னாடியாக போகிறாங்க. அப்படியே அவங்களும் அந்த தீயில இறந்து போயிடுறாங்க. அடுத்ததாக ஹீரோயினோட வாயில் அந்த வேர் போகிற மாதிரி காட்டி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக அந்த ஹீரோயினி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அவங்களுக்கு குரல் வலையில் பிரச்சனை, அதனால் அட்லீஸ்ட் பேசுறதுக்கு ஒரு 3 வாரம் 4 வாரமாவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவளை பார்க்குறதுக்காக அவளுடைய அத்தை மாமா வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்து டாக்டரும் பேசிட்டு போயிட்டாங்க. அந்த அத்தை அந்த ஹீரோயினிட்ட போயிட்டு, நீ எதுவும் கவலைப்படாதம்மா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அம்மா இருந்தது வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் நான் உனக்கு ஒரு அம்மாவாக இருந்து எல்லாமே உனக்கு செய்ய வேண்டியதை செய்வேன், நல்ல விதமாக பார்த்துக்குவேன், அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே ஒரு வழியாக ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அந்த அத்தை மாமா என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய வீட்டுக்கு அந்த ஹீரோயினியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது காரில் அவங்களுக்கு அந்த அத்தை மாமாவுக்கு ஒரு பையன், குட்டி பையன் இருக்கான். அவன் தொண பேசிகிட்டே வருவான். அது மட்டும் இல்லை, அந்த பையனுக்கு ஒரு அக்கா ஹீரோயின் வயசில் இருக்கிறா. ஆனால் அவள் அதில் இருக்க மாட்டா. இப்போ அந்த குட்டி பையன் என்ன செய்கிறான்னா, உன்னால் தான் இப்போ பேச முடியாதுல்ல, இதை நீ வச்சு எழுதி காமி, எதாக இருந்தாலும் கழுத்தில் மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுதுகிற பேடு ஒன்று அவளுக்கு கொடுக்குறான். அப்புறமா எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த ஹீரோயினியோட மாமா வீடு பார்த்தா பயங்கரமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிறப்பே அவள் அப்படியே அசந்து போய் பார்க்குறா. இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த அத்தை என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே வேலை பார்க்குற ஒரு கிழவியை வர சொல்லி, உனக்கு என்ன தேவையோ இவங்கள்ட்ட நீ கேளு, அவங்க உனக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை ஹீரோயின்கிட்ட சொல்லிவிட்டு அவளை மேலே கூட்டிகிட்டு போயிட்டு அவளோட பெட்ரூமை காட்டுறாங்க. அங்கே பார்த்தா அவங்க அம்மா வாசித்த அதே வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்டு இங்கேயுமே இருக்குது. இதை இவள் பார்த்து ஒரு அதிர்ச்சி ஆகிறா. இருந்தாலும் அவள் எதுவுமே கண்டுக்கல. அப்போ அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, ரூமை நீ வரதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணணும்னு நினச்சோம், க்ளீன் பண்ண முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, சீக்கிரம் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது பொண்ணோட ட்ரெஸ் தான், இதை நீ போட்டுக்கோ, ஏன்னா உங்கள் 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் இருக்கும், அதனால் இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ தயக்கம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கொடுக்கவும், அந்த பொண்ணு ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா, அம்மா மாதிரி இப்படி ரொம்ப பார்த்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நன்றின்னு சொல்லி எழுதி காட்டுறா ஸ்லேட்டில். அதை பார்த்துட்டு சரி ஓகே நீ ரெஸ்ட் எடு, சீக்கிரம் சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை போயிடுறாங்க. அடுத்ததாக யாரை காட்டுறாங்க அப்படின்னா, அந்த ஹீரோயினோட மாமா தான் காட்டுறாங்க. அவர் என்ன செஞ்சிட்ருக்காருனா, பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்ருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிறது இவருடைய 2வது ஒய்ஃபு. ஒய்ஃபுக்கு பிறந்தது தான் அந்த மூத்த பொண்ணு ஹீரோயின் வயசில் இருக்கிறது. 2வது ஒய்ஃபுக்கு பிறந்தது தான் இந்த குட்டி பையன். அவன் பழைய ஃபோட்டோ எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். என்னமோ நினச்சிட்டுலாம் இருக்கான். அப்புறமா ஒரு புக்கை ஓப்பன் பண்ணுறான். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா தெம்பாங் லெங்சர் அப்படின்னு எழுதியிருக்குது. இது ஏதோ ஒரு பாட்டு மாதிரி தான் தெரியுது. அந்த புக்கையே பார்த்துட்ருக்கான். இன்னொன்று இவனுக்கு ஏதோ அமானுஷமான விஷயங்கள்லாம் தெரிகிற மாதிரி நல்லாவே இவரை பார்த்தா தெரியுது. அதுக்கப்புறமா அந்த வேலைக்கார கிழவி என்ன செஞ்சுச்சுன்னா, சடனாக டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்கு இப்போ நீ அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கிற, ஓ தங்கச்சி பொண்ணுன்னு சொல்லி ஒருத்தையை கூப்பிட்டு வந்திருக்கிறே, எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, சீக்கிரம் நாள் நெருங்கிட்டுருக்கு, அதுக்கான வேலையை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி பேசுகிறா. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, என்னோடய ஒய்ஃப் ரொம்ப சொந்த பொண்ணு மாதிரி அவளை பார்த்துட்ருக்கா, என்னால் இப்போதைக்கு விரட்டலாம் முடியாது, நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கிறேன், நீ ஒன்றும் அதை பற்றி நினச்சிக்காத, நீ இப்போதைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு.
அதுவும் போக போக தான் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததா அவருடைய பொண்ணு, அந்த மாமாவோட பொண்ண வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போறான். அதுக்கப்புறம் அவன் உள்ள என்ட்ரு ஆகுறப்போ, அந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்றாருன்னா, "உன்னோட பர்த்டே வருதே, அத நீ வெளியில செலிப்ரேட் பண்ணலான்னு நெனச்சிட்டு இருக்கியா? அது மட்டும் நடக்காது. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா, அத நீ அழிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அத்தை சொல்றாங்க, "இவ யாருன்னு பாத்தியா? சின்ன பிள்ளைல 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்பீங்களே, ஒண்ணா விளையாடுவீங்களே, உன் அத்தை பொண்ணு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தை அவள்ட்ட சொல்றாங்க. அதுக்கு அவ வந்து, "ஆ தெரியுமே" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியப்படுத்துறா. ஏதோ பிடிக்காத மாரி அலட்சியப்படுத்துறா. "இவ எதுக்கு என் ட்ரெஸ்ஸ போட்டிருக்கா?" அப்படிங்கிற மாரியும் கேட்குறா. கேட்ட அடுத்த செகண்டே 2 பேரும் ஒரே நேரத்திலேயே தண்ணிய குடிச்சிட்டு வைக்கிறாங்க. இத அவங்க அப்பா, அம்மா 2 பேருமே வாட்ச் பண்றாங்க. அவங்களோட செயலும் ஒரே மாரி தான் இருக்கு. இவங்க 2 பேரோட லுக்கும் ஒரே மாரி தான் இருக்கு. உடனே அந்த பொண்ணு சொல்றா, பரவால்ல அதனால என்ன? நான் ரொம்ப நாளா போடாம தான் இருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸ. பிரச்சனை இல்ல. நீயே போட்டுக்கோ, நீயே வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு போயிடுறா அந்த இடத்துலேருந்து. அடுத்ததா அந்த அத்தை தன்னோட பொண்ணோட ரூமுக்கு போயிட்டு, "ஏன் நீ இந்த மாதிரி அவள்ட்ட ஹர்ட் பண்ற மாரி பேசுற? அவளே வந்து அவங்க அம்மா இறந்துட்டு இப்ப தானே வந்திருக்கா. ஏன் நீ இப்படிலாம் பேசுற? நீங்க சின்ன பிள்ளையில நல்லா க்ளோஸா தானே இருந்தீங்க" அப்படின்னு சொன்னதுக்கு, அவ சொல்றா, "ஆமா, நான் சின்ன பிள்ளையில நல்லா க்ளோஸா தான் இருந்தேன். எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனா அவ விளையாண்டுட்டு இருக்கிறப்பயே ஒரு மாதிரியா சடனா ஒரு இடத்தையே அப்படியே உத்து நோக்கி பாப்பா. என்னமோ நடக்கிற மாரி வெறிச்சு பாப்பா. திடீர்னு சம்மந்தம் இல்லாம விளையாடுவா. சம்மந்தம் இல்லாம பேசுவா. அவ ஒரு லூசு. அவள எனக்கு பிடிக்காது. அவள பத்தி பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட அந்த பொண்ணு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் ஆவுது. ஹீரோயினுடைய ரூம தான் காட்டுறாங்க. இப்போ திடீர்னு யாரோ அவரோட ரூம படார் படார்ன்னு கதவ தட்டுற மாரி கேட்குது. அப்படியே தெரியவும் செய்யுது. இவ கிட்டன போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போறா. அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. பார்த்தா, சடனா பின்னாடி ஒரு பேய் உருவம். நல்ல வேளை அவ திரும்பி பார்க்கல. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பெட்ரூம் பக்கத்துல இருக்கிற அந்த சோஃபா கிட்டலாம் போறா. கை 2ம் ஏதோ நீட்டிட்டு இருக்க மாரிலாம் தெரியுது 2 உருவம். அத பார்த்து நெருங்கி கிட்டன போறா. அங்கேயும் காணோம். அதுக்கப்புறமா அந்த கண்ணாடில அந்த விண்டோல ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஸ்க்ரீன்ட்ட மெதுவா நெருங்கி போறா. அங்க ஏதோ இருக்கிற மாரி அவளுக்கு தெரியுது. ஓப்பன் பண்ணி பார்க்குறா. நல்ல வேளை ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவ சடனா திரும்பி பார்க்குறா. பின்னாடி அந்த பேயே காணோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரூ. 1 காயின் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு ஓடிட்டே இருக்கு அவளோட ரூம்ல. பயங்கரமான ஒரு ஃபேஸ் அவள்ட்ட வந்து நேரா நின்னு பயமுறுத்துது. ரொம்பவே பயந்து போயிறா. இத பார்த்து பேசும்பொழுது எனக்கே ரொம்பவே பயமா இருந்துச்சு. கத்திட்டே ஓடி போறா. அவங்க அத்தைக்காரங்க வந்துடுறாங்க. "ஏன் என்னாச்சு? பயமா இருக்கா? சரி வா, நீ வந்து அந்த குட்டி பையன் ரூம்லயே படுத்துக்க. இப்போ வந்து ஒரு பெட் தான் இருக்கு. உனக்கு ஏதாவது சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி தரேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீ இங்கேயே படுத்துக்கோ. ஏன்னா பயமா இருக்குல்ல. கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு சரியாயிரும்" அப்படின்னு சொல்லவும், அவளும் வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த குட்டி தம்பி ரூம்லயே படுத்துட்டு, அதுக்கப்புறம் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லேட் மாரி இருக்கிற பேட்ல வந்து எழுதி காட்டுறா. அதுக்கப்புறம் இந்த அத்தை ரூம்ல உட்காந்துருக்குறாங்க. யாரோ மேல பாடுற மாரி ஒரு சவுண்டு கேட்குது. மாடிப்படியில மெதுவா ஏறி அந்த டோர்ல காத வச்சு கேட்குறா. யாரோ ஒருத்தவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, ஒருவேளை இது நம்மளோட பிரம்மையா இருக்குமோ அப்படின்னு நெனச்சிட்டு, அவ என்ன செய்றான்னா, வேலைய பார்க்க போயிர்றா. இன்னொரு பக்கம் அந்த மாமாக்காரன் என்ன செய்றாருன்னா, சேர்ல உட்காந்து கண்ண மூடிட்டே படுத்திருக்காரு. சடனா கண்ண ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஒரு காட்டுக்குள்ள சேர் போய் உளுந்து அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. அங்க பயங்கரமான சவுண்டோட ரொம்பவே பயங்கரமான இடத்துல வந்து பார்த்துட்டு, "என்ன நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகி பயந்து போயிடுறாரு. அப்போ ஏதோ ஒரு பொண்ணு பாடுற மாரி சவுண்ட் அவர் கேட்கவும், அவ்வளோதான் மனுஷன் அவரோட கை கால்லாம் கொஞ்ச நேரத்துல ஆடி போயிருச்சு. அதுக்கப்புறமா என்னடா அந்த பாட்டு சவுண்டு கேட்குதுன்னு மெதுவா அந்த செல் லைட்ட ஓப்பன் பண்ணி கிட்டன போயிட்டுருக்காரு. அங்க பார்த்தா ஒரு பொண்ணு சடனா பயங்கரமா திரும்பி பார்க்கும் பாருங்க. அவ்வளோதான். அப்படியே போய் விழுவான் பாருங்க. அதுக்கப்புறம் சடனா கண்ண முழிச்சு பார்த்தா, அவர் ரூம்ல உட்கார்ந்திருப்பாரு. ஆனா, அந்த காட்டுல போயிட்டு வந்ததுக்கான அத்தாச்சியோட கால்லாம் வலிக்க ஆரம்பிக்குது அவருக்கு. அப்ப உண்மையாவே அவர் வந்து காட்டுக்குள்ள தான் போயிட்டு வந்திருக்காரு. இது கனவு இல்ல அப்படிங்கிறதும் தெரிய வருது. என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியலையேன்னு இவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு. இன்னொரு சைடு ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஒரு காட்டுக்குள்ள மெதுவா நடந்து போயிட்டுருக்கா. அவளுக்குமே ஒரு பாட்டு சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. கிட்டன போனா ஒரு பொண்ணு அந்த பக்கமா பார்த்த மாரி நிக்கிறா. திரும்பி அந்த பொண்ண பார்த்தப்போ பேய் இல்லங்க. அது ஒரு பொண்ணு தான். அதுக்கப்புறம் இவளும் மறுபடியும் வந்து முழிச்சு பார்க்குறா கனவுல. ஏதோ ஒரு மாரி தெரியுது. காட்டுக்கு போயிட்டு வந்த மாரியே. அவளோட கால்கள் எல்லாமே சேரா இருக்குது. மண்ணா இருக்கு. அழுக்கா இருக்கு. அப்போ இவளும் கனவு காணல. இதுவுமே ஒரு உண்மையா நடந்திருக்கிற ஒரு விஷயமா இருக்கு.
அடுத்ததாக அந்த அத்தை பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. ஜாலியாக எல்லாம் வாங்க உள்ளே போகலான்னு சொல்லவும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க இது யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது மதிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறா அவள். அடுத்ததாக தன்னோட ரூம்க்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ராயிங் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓ நீ சூப்பராக ட்ராயிங்லாம் வருவியா, அழகாக இருக்கே, இந்த லேடி யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவள் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு யாருன்னு தெரியாது, என்னோடய கனவில் வந்தவங்கள நான் வரைஞ்சி வச்சுருக்கேன்னு சொல்கிறா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கனவுலையும் சரி அத்தை பொண்ணோட கனவுலையும் சரி 2 பேருக்குமே ஒரே லேடி தான் கனவில் வந்திருக்காங்க. அடுத்ததாக இந்த மாமாவையும் அந்த கிழவியையும் காட்டுறாங்க. இவங்க ஒரு காட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்காங்க. சீக்கிரம் நாள் நெருங்கிருச்சு, இதான் இப்போ நம்ம செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு, சீக்கிரமாக அவளை நீ துரத்தி விட்றியா இல்லையா, அவள் வந்து வீட்டுக்குள்ளே அவளை வச்சுக்கிட்டு இருக்கிற அவளை துரத்தி விட்டதுக்கான வேலையை பாரு. எனக்கு என்னமோ அவள் வந்து சாதாரணமான அந்த வீட்டுக்குள்ளே வரல, தற்செயலாக வந்த மாதிரி தெரியலைன்னு சொல்லிட்டு ஒரு தட்டு எடுத்து அங்கே இந்த இதில் புகை மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வச்சுட்டு 2 பேரும் அது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க கான்வர்சேஷன் வந்து யாருக்குமே தெரியாது. நார்மலாக அந்த லேடி ஒரு வீட்டில் வேலை பார்க்குற ஒரு கிழவி மாதிரி தான் இருக்கிறா. அதுக்கிடையில் மறுபடியும் மறுநாள் நைட்டாவது ஹீரோயினி பார்த்தா தூங்கிட்டு இருக்கா. சேம் அதே மாதிரி காட்டுறாங்க. இந்த ஹீரோயின் என்ன செய்கிறான்னா, தன்னோட கனவில் வந்த அந்த லேடியை இவளுமே வரைஞ்சி வச்சுட்டு படுத்துடுறா. அதே மாதிரியே சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் அவள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. படப்படன்னு கதவு திறக்குது, அதுக்கப்புறம் ஒரு உருவம் அவள்கிட்ட வந்துட்டு போகுது, பயன்படுத்திட்டு போகுது, இது எல்லாம் விஷயம் நடக்குது. ஆனால் முழிச்சு பார்த்தா எதுவுமே இல்லை. அப்போ இதுவும் ஒரு கனவு மாதிரியே போயிடுது. அடுத்து மறுநாள் காலையில் விடியுது. அவங்க மாமா நின்றுட்டுருக்காரு. ஒரு மாதிரி ஏதோ இருக்கிறாரே, என்ன தான் காரணம்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தை வந்து கிட்டன வர்றாங்க. என்ன தான் ஆச்சு, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, நம்ம வீட்டுக்கு உங்கள் தங்கச்சி பொண்ணு வந்ததுலேருந்து நீங்கள் ஒரு மாதிரியாகவே இருக்கிறீங்களே, என்ன பிரச்சனைன்னு தயவு செஞ்சு என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. வெளியில் அந்த ஹீரோயினி அந்த மரத்தையே ஒத்து பார்த்துட்ருக்கா. அதுக்கு அந்த குட்டி பையன் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு அப்பா சொல்லிட்டாங்க, உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் உன்ட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம்லாம் இருக்குது, நான் வந்து மறைச்சிட்டேன், வா இப்போயே காட்டுறேன்னு சொல்லிட்டு இதுவரை அத்தை போகக்கூட இல்லாத அந்த ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அந்த மாமா என்ன செய்கிறான்னா, திடீர்னு ஒரு ஃபோட்டோவில் இருக்கிறத பார்த்து வணங்குறாரு ஒரு வேர்டை சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு கடைசியாக வந்து இவர் ரொம்ப ஷாக் ஆகிறா. யாரை நீங்கள் வணங்கிட்டு இருக்கீங்க, இதை பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கு, இது ஒரு ஷைத்தான் அந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ, இல்லை இந்த ஆளை வழங்கினாதான் வந்து இவர் வந்து நம்மளை பாதுகாப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறித்தனமாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் ரொம்பவே ஒரு பயந்த நிலையில் ஷாக் ஆகி என்ன ஆச்சு இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்னு ரொம்பவே கொலைப்படைகிறாங்க. இது மட்டும் இல்லை, உனக்கு நான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன், சீக்கிரம் நீ என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதோட இந்த ஃபஸ்ட் பார்ட்டை முடிக்கிறேன். செகண்ட் பார்ட் அடுத்த வீடியோவில் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. மறக்காதீங்க, பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் இனிமேல் தான் வரக்கூடிய பாட்டில் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட்.